பொதிகை சாரதி இந்த 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 சின்னம் தொடர்பான இந்த விவகாரம் நடந்துட்டுருக்குல்ல, அதில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் மனுதாரர்களாக இருக்கக்கூடிய திரு புகழேந்தியும் பேசியிருக்கிறத பார்த்துருப்பீங்க, கேசி பழனிசாமியும். இதுதான் கடைசி சான்ஸு, இதை விடலைன்னா, இதில் சுதாரிக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு திரு புகழேந்தி பேசிகிட்டு இருக்காரு. இது உண்மையிலேயே இது இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தை நோக்கி இந்த சின்னம் தொடர்பான இடத்துக்கு நகர்ந்திருக்கா ஏடிஎம்கே ஏதாவது? முதல் வணக்கம் அனைவருக்குமே. ஒரு விஷயம் பதிவு பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. அதாவதுங்க, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்கிட்ட தான் முழுமையாக தெரியும். இன்னைக்கு அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இது நமக்கு பாதிப்புகள் என்ன அது கிடையாதுங்க. ஏன் கேட்டிங்கன்னா, மொத்தமே எங்ககிட்ட தான் இருக்குது. 2 கோடி தொண்டருங்க இருக்காங்க. 1.5 கோடி பேர் இருந்தாங்க, இப்போ 2 கோடி பேர் ஆயிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தான் பாதகம். ஏன் கேட்டிங்கன்னா, அவங்க போகாத என்ன சொல்கிறது, நீதிமன்றங்களே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் திருப்பி என்ன ஆச்சுன்னு தெரியும். இன்றைக்கி கடைசி அவங்களுக்கு தான் அந்த ஆப்ஷன். இது லைஃப்ன்றது அவங்களுக்கு தான். அதை எதிர்பார்க்குறாங்க. அந்த லைஃப் அவங்களுக்கு நிற்காதுன்றது அது ஊருக்கே தெரியும். ஏன்கிட்ட தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் நம்ம கொடுத்தோட பார்க்க தான் முடியுமே தவிர அதை விசாரித்து தீர்ப்பு வழங்க முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா, நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கிடுச்சு எல்லாத்துலேயுமே, கீழ்கோர்ட்லேருந்து மேல்கோர்ட், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும். அப்படி இருக்கும்போது இது நான் அப்படி தான் பார்க்குறேன். அதனால் இப்போ புகழேந்தி மற்றவங்க பேசுகிறாங்கலாம் பதிவு பண்ணுறீங்க. ஸோ அவங்களாம் கட்சியிலே இல்லாதவர்கள், அவங்களாம் மனுதாரர்கள்னு எலெக்ஷன் ஈஸியை விசாரிச்சுட்டு இருக்குல்ல அவங்க. அதுக்கு தாங்க, அதுதான் நம்ம CV சண்முகமன்னன் பேசும்போது அங்கே டெல்லியில் பேசும்போது தெளிவாக பதிவு பண்ணார். அதாவது நீக்கப்பட்டவர்கள், இல்லாதவர்கள், கட்சிக்கே சம்மந்தம் இல்லாதவர்கள்லாம் அதெல்லாம் இதை விசாரிக்கக்கூடாது தான் நம்மளோட ஆர்குமெண்ட். ஆமாம், அவங்க நம்மளோட ஆர்குமெண்ட்டை இதை விசாரிக்கக்கூடாதுன்ட்டு. அப்படி இருக்கும்போது சரி, தேர்தல் ஆணையம் இதை எடுத்துருக்குறாங்க. ஆனால் இதுக்கான தீர்வு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் வருகிற சட்டமன்ற 26 தேர்தல் ஆணையமே அங்கீகாரம் கொடுத்து இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலை நாங்கள் சந்திக்க தயாராக. ஓகே பிரகாஷ், இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த சின்னம் தொடர்பான விவகாரத்தை எடுத்து விசாரிப்பது, இது விசாரிக்கணும், இவங்களுக்கு தரக்கூடாதுன்ட்டு இந்த வழக்கு தொடுப்பது, இது எல்லாமும் கூட இப்போ நீங்கள் இவங்க கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் இது எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கல்ல, இது எல்லாமும் எங்கேயோ பிளான் பண்ணிட்டு யாரோ பிளான் பண்ணி ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்துவதற்காகவே இது நடப்பது போல தோணுது. ஏன்னா நாங்கள் இந்த அதிமுக விவகாரத்தை பெரும்பாலும் எடுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த விசாரணை எல்லாருக்கும் கொடுத்து வரவழைக்கிறது, பிடிக்கிறது, இது எல்லாம் எங்கேயோ பிளான் பண்ணி இது வேணும்னே உங்கள் ஏடிஎம்கேவை கைப்பிடிக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற திட்டமிடலோடு இந்த மாதிரியான விசாரணை எல்லாம் நடப்பது போல எங்களுக்கு மட்டும்தான் தோணுதா, இல்லை உங்களுக்கும் அப்படி தான் தோணுதா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நெறியாளர் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கையில் வந்ததுக்கப்புறம் கட்சி எப்படி இருக்குன்னா, 1 மேன் ஆர்மி மாதிரி தான் இருக்குது. சரி, நாங்கள் யாரோட கைக்கு அடக்கமானவங்க கிடையாது, உள்ளங்கைக்கு அடக்கமானவங்க கிடையாது. இப்போ மாண்புமிகு கண்ணன் பதிவு பண்ணார் இல்லையா, அவர் பேசினார் தோல்வின்னு. நான் அதாவது சட்டமன்ற தேர்தல் 21 அப்போது கண்ணனுக்கு என்ன தெரியுமா என்னன்னு தெரியல, மாண்புமிகு OPS அவர்களோட கூட தான் இருந்தேன். ஓகே, என்ன அவருக்கே தெரியும். அதாவது கண்ணனுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, பொதிகை சாரதி தான் OPS அவர்களுக்கு ஒரு முக்கியமான நபராக இருந்தேன். பிரச்சாரத்துக்கு அண்ணன் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர், இன்றைய பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாருங்க. இவர் 4 மணிக்கு வீட்டிலேருந்து எழுந்துச்சு போவாருங்க. மாண்புமிகு OPS அவர்கள் 4 மணிக்கு வீட்டிலேருந்து எழுந்திரிச்சு போவார். கிட்டத்தட்ட 10-12 பாயிண்ட் இருக்கும். நாங்களாம் கூடவே பயணம் பண்ணவங்க. 12 பாயிண்ட் இருக்கும். இவர் என்ன தெரியுங்களா பண்ணுவார், 4 பாயிண்ட் கூட இவரால் போய் நின்று பேச முடியாது. தேர்தல் ஆணையம் 10 மணி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருப்பான். டைம் முடிஞ்சு போயிடும். ஆனால் பொதுச் செயலாளர் அவர்கள் காலையில் சூறாவளி பிரச்சாரம் பண்ணார்னா இரவு 10 மணி வரைக்கும் சுற்றுப்பயணத்திலே தான் இருப்பார். அப்படி குறைச்ச ஓட்டு தாங்க, அதிகமாலாம் தோக்கலை. 34 இடத்துலலாம் குறைச்ச வாக்குகள் வித்தியாசம் தான் தோற்றுருக்கோம் நம்ம. அப்படி இருக்கும்போது பர்சன்டேஜும் உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன்னு இல்லை.
அவ்வளோலாம் இல்லை, 1.5% தான் தோல்வி அடைஞ்சது. எதிர்க்கட்சி அந்தஸ்தோட இன்னைக்கு உள்ளே உட்காந்துட்டு இருக்கோம். 66 பேர் இன்னைக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்தோடு இருக்கும். இதே டிஎம்கே திமுக நான் இதை ஏன் உள்ளே கொண்டு வரேன்னா, அவங்க கூட எதிர்க்கட்சி விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தவங்க. ஓகே. மாண்புமிகு அம்மா இறந்ததுக்கப்புறம் அடுத்த தேர்தல் 21 தேர்தல் வந்து அண்ணன் இன்றைய பொதுச்செயலாளர் அவர்களும் வந்து அந்த தேர்தலை சந்திக்கிறாரு முதலமைச்சர் வேட்பாளரா. கூட இருந்தவங்க வேற, அதை விட்டுருங்க. முதலமைச்சர் வேட்பாளரா 4 மணிக்கு பிரச்சாரம் பண்ணீங்க. நீங்கள் கட்சிக்கு எங்கே விசுவாசமாக இருந்தீங்க? உங்களுக்கு எப்படி இப்படிலாம் பேச தோணுது? நான் கேட்குறேன். நானும் கூடவே இருந்தேன். எனக்கு தெரியும் கண்ணன் வந்திருக்காருன்னு தெரியாது, நான் பார்த்ததே கிடையாது கண்ணனை. அவர் டிவியில் பேசுறதோட இருப்பாரே தவிர களத்தில் பணியாற்றினவங்க நாங்களாம், எங்களுக்கு தெரியும். அதனால் கழகத்துக்கு துரோகம் செய்தவர்களை கழகம் தண்டிச்சது. ஓகே, அதுதான் உண்மை. ஓகே, அதுதான் நடந்தது. அப்புறம் எப்படிங்க இப்போ நீங்கள் மறுபடியும் வரீங்கன்னா நீங்கள் யார் தலைமை ஏற்று வருவீங்க? நான் கேட்குறேன். அதிமுக நீங்கள் எடப்பாடியார் அவர்கள் தேவையில்லை, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தேவையில்லைன்னா அப்போ நீங்கள் யார் தலைமை ஏற்று உள்ளே வருவீங்க? வந்து மறுபடியும் கலங்கம் பண்ணுறதுக்கு? ஓகே, ஓகே.